வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புடலங்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புடலங்காய் கறி செய்ய தேவையான பொருட்கள்: புடலங்காய் 1 கிலோ நான் வாங்கி வச்சுருக்கிறது. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை 2 கொத்து, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 50 கிராம், அந்த 1 கிலோ புடலங்காய்க்கு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு. நான் வந்து 100 கிராம் தேங்காய் துருவல். இந்த 100 கிராம் அப்படிங்கிறது நான் ரொம்ப லூஸாக மெஷர் பண்ணது கிடையாது. எப்பொழுதுமே தேங்காய் துருவல் மெஷர் பண்ணும்பொழுது கொஞ்சம் அழுத்தி வச்சு தான் மெஷர் பண்ணுறது. அந்த மாதிரி அந்த 100 கிராம் அளவில் அழுத்தி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புடலங்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ வர புடலங்காய் எதுவுமே தோலோடு போட்டால் வேகவே மாட்டேங்குது. அதனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, புடலங்காவை முதல்ல அதனுடைய தோலை பீல் பண்ணிடுறது. தோலை சீவிட்டு அப்புறம் தான் அதை நறுக்குவேன். அதை நறுக்கிறது நான் எப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த உள்ள நடுவில் இருக்கிறது முத்தலாக, இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் அது முத்தலாக இருக்கும். அது வேகாது, அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் அதை அத்தனையுமே அப்படியே ஒழித்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக அழகாக இதே மாதிரியே எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் அந்த எல்லா புடலங்காவையும் நறுக்கி வைக்க போகிறேன். ஸோ புடலங்காய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா களைஞ்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த எல்லா 1 கிலோ புடலங்காவையும் தோல் சீவி இந்த சைஸ்க்கு நல்லா கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த கடலைப்பருப்பையும் ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடிய விட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வானலியில் தண்ணி விட்டுருக்கேன். அதாவது எவ்வளோ தண்ணி அளவெல்லாம் இல்லை, நம்ம பருப்பு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி கொதிக்குது. இப்போ அந்த பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சி வச்ச பருப்பை இதில் போட்டுடலாம். இப்போ அந்த பருப்பு அரை பதம் வேகணும். இது அரை பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த புடலங்காவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அரை பதம் வேகட்டும். அதுக்குள்ளே நான் அந்த முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். புடலங்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், அது நறுக்கி உள்ளே போடும்பொழுது நிறையா தண்ணி விடுவது. அதனால் புடலங்காவுக்கு நிறைய நீர்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தி. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஸ்கின்னு, சருமம் வறண்டு போகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி சரும சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே சால்வ் பண்ணுறதுக்கு இது புடலங்காய் ஒரு நல்ல தீர்வு. அதே மாதிரி அதில் விட்டமின் சி, அதுக்கப்புறம் புரதம், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி பண்ணுது. இதே மாதிரி நம்ம அசிடிட்டி, அப்புறம் அல்சர், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நிறைய உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளவு சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த புடலங்காயில். ஸோ நம்ம அடிக்கடி இது உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த கடலைப்பருப்பு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். நான் மூடி வச்சு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ அதை திறக்கலாம். இப்போ ஒரு அரைப்பதம் வெந்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த பருப்பு இப்படி எடுத்து இப்படி அமுக்கணும் அப்படின்னா தெரியும். இப்படி அமுங்கும் லைட்டாக, ஃபுல்லாக அமுங்காது. ஏன்னா அது அரைப்பதம் தான் வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம புடலங்காவை சேர்த்துடலாம். புடலங்காவை சேர்த்துட்டு தண்ணி விட வேண்டாம், ஏன்னா அதுவே விட்டுக்கும். தண்ணி காயினால, நீர் காய்ங்கிறதுனால அதுவே விட்டுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். அது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுருங்க. திருப்பி மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு இடையில நம்ம கலரி விட்டுக்கலாம். அப்படியே தான் அந்த புடலங்காய் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு அதை வேக வச்சுருவோம். அதுக்குள்ளே அந்த கடலைப்பருப்பும் வெந்துக்கும். பாக்கி இருக்கிற கடலைப்பருப்பும் அப்படியே வெந்துக்கும். லைட்டாக அப்படியே அந்த சூடு வர வர புடலங்காயிலேருந்து தண்ணி இறங்கும். இன்கேஸ் நமக்கு கொஞ்சம் கண்ணுக்கு ஐயோ அது அடி பிடிச்சிடுமோ அப்படின்னு நமக்கு மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான், நிறையா விட்டுற வேண்டாம். அப்புறம் தண்ணி போகவே போகாது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம், நம்ம மனசுக்கு தான் அது. ஆனால் இது தேவைப்படாது. ஸோ இப்போ அதை நான் மூடி வைக்க போகிறேன். நான் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு தான் அதை வதக்குறேன். பார்ப்போம். இப்போ இது ஒரு அரை வேக்காடு வெந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம போட்ட அந்த கலருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப மைல்டாக தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். நான் ஆரம்பத்திலேயே 1 டீஸ்பூன் மட்டும் தான் விட்டுருக்கேன். அது தானாகவே விட்ட தண்ணியில் தான் வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம்.
தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். எப்போ தேவைப்படுதோ உங்களுக்கு பார்த்தா தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் அந்த அளவு மட்டும் விடுங்க. ஏன்னா தண்ணி நிறைய விட்டுரும் காய். அதனால் சாப்பிடும்பொழுது அப்புறம் தனித்தனியாக கூட்டு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இப்போ இடையில மூடி வச்சு சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் நான் வைக்கவே இல்லை. சிம்மிலேயே வச்சு தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் தண்ணி விட்டு மூடி வச்சு வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து நான் தேவையான அளவுக்கு உப்பை வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இப்போயே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் அதை மூடி வச்சாச்சு. இப்போ திறக்கிறேன். இதை புடலங்காய் எல்லாம் நல்லாவே வெந்தாச்சு. நமக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். இன்கேஸ் நமக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு காயை எடுத்து அப்படி கையில் அழுத்தி பார்த்தோம்னா அதால் அழுத்த முடியும். ரொம்ப மசியை வேக விட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக இந்த பதத்தில் எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கு தேங்காய் போட போகிறேன். தேங்காயும் நம்மளுடைய ஆப்ஷனல். ஒரு சிலர் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். வந்து இல்லை கொஞ்சம் நிறையா தேவைப்படும் ஒரு சிலருக்கு. நான் வந்து இந்த 1 கிலோ புடலங்காவுக்கு கொஞ்சம் அழுத்தி எடுத்த 100 கிராம் துருவின தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் போட்டுடலாம். போட்டுட்டு எப்பொழுதும் தேங்காய் போடும்பொழுது நம்ம 1 நிமிஷம் அதை வந்து நெருப்பு, அதாவது ஆஃப் பண்ணிடக்கூடாது, அடுப்பு ஆனில் தான் இருக்கணும். வதக்கினாதான் மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பும் பொழுது அது கெட்டு போகாது. ஸோ அதனால் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நான் வந்து எல்லாம் ஃபுல்லாக இந்த கறி பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே சிம்மில் தான் வச்சுருக்கேன். எந்த இடத்துலையும் நான் வந்து ஃப்ளேமை ஹை பண்ணவே இல்லை. அதே மாதிரி மூடி வச்சு தான் இடையில வந்து நான் வதக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து வதங்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டும் பொழுது பார்ப்போம். இப்போ நான் அந்த தேங்காவை போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். அதுக்கு வந்து நம்ம கடுகு வெடித்ததுக்கப்புறமா மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டுடலாம். பெருங்காயத்தை போட்டு இதை வந்து நம்ம அந்த கறிக்கு தாளித்து கொட்டிடலாம். வேக வைக்கும் பொழுது எப்பொழுதும் நம்ம லாஸ்ட்டாக தாளித்து கொட்டும் பொழுது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம முன்னவே இதில் வந்து தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த மிளகாவோட கலர் வந்து நம்ம புடலங்காயில் ஏறிடும். அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இப்படியே நம்ம லாஸ்ட்டாக தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா கறி பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வாசனையும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் லாஸ்ட்டாக தாளித்து கொட்டும் பொழுது. ஸோ நல்லா ஒரு கலரி மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய புடலங்காய் கறி டேஸ்டியாக சூப்பராக இந்த கடலைப்பருப்போட நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட்டும் நமக்கு வந்து அந்த சுண்டல் டேஸ்ட்டோட அந்த புடலங்காய் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொன்று வந்து நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டுக்கிறேன். இப்போ அந்த புடலங்காயில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம எடுத்தது வந்து அந்த ஷார்ட்டாக சின்ன குட்டையாக இருக்கக்கூடிய புடலங்காய். அதனுடைய தோல் வந்து கொஞ்சம் எப்பொழுதுமே ஹைப்ரிட் புடலங்காய் மாதிரி தெரியுது. அதனால் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நீளமாக இந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய புடலங்காய், ஒரு புடலங்காவே 1 கிலோ அந்த மாதிரி அளவு வரும். அந்த புடலங்காய் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது வந்து எப்போயாவது ஒரு தான் கிடைக்குது, இதுதான் நிறையா கிடைக்குது. ஸோ அந்த புடலங்காயிலையும் நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கறி வந்து நல்ல டேஸ்டியாக இருந்தது, ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.